ஒரு பெரிய வீடு. அதில் வந்து அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் லைட்டுங்க. ஆனால் இந்த வீடு பார்க்கும்போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நிறைய லைட்லாம் இருக்குது. பார்த்தா அஜய் தேவ்கன், நம்ம ஜோதிகா மேடம், அப்புறம் ஜானகி போடிவாலா. ஜானகி போடிவாலா வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஃபைண்டு. இந்த படத்தில் காஸ்டிங் பண்ணவங்களுக்கு வந்து உண்மையிலேயே வந்து அதுக்காகவே ஒரு அவார்டு கொடுத்துடலான்னு எனக்கு தோணுது. அதுதான் இந்த படத்துடைய ஒரு வலிமை அப்படின்னே வேணால் சொல்லிடலாம். இவங்க வந்து 30 வயசு ஆனவங்க, ஆனால் பார்க்கும்போது ஏதோ ஒரு 16 வயசு பொண்ணு மாதிரி இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. மாதவன் அவர் வந்து வேறு லெவலில் ஒரு ரோல் பண்ணி பின்னி பெடல் எடுக்கிறதுன்றது இந்த படத்தை பார்க்கும்போது தான் எனக்கு அது சொல்ல தோணுது. ஏன்னா சாதாரணமாக ஒரு ஆள் வராரு, ஃபோனில் சார்ஜ் இல்லைங்க, நான் கொஞ்சம் ஃபோனை சார்ஜில் போட்டுக்கிறேன் அப்படின்றாரு. கால் மேலே கால் போட்டு இந்த அழுக்கு ஷூவோட உட்காடுறான் பாருங்கள். அது இவங்களுக்கெல்லாம் காண்டாயிடுது. உள்ளே இருக்கவங்களுக்கு, வீட்டில் இருக்கவங்களுக்கு. இவங்க ஜோதிகா மேடம் அவனை எப்படியாவது வெளியே அனுப்புங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. அஜய் தேவ்கன் போய் சொல்கிறாரு வெளியே போடான்னு. திடீர்னு பார்த்தா பொண்ணு வந்து இல்லை டேடி அவர் எங்கேயும் போக மாட்டார் அப்படின்ட்டு. என்னடா இது, பொண்ணுக்கும் இவனுக்கும் என்ன சம்மந்தம், இவன் வயசானவனாக இருக்கிறான், இவனுக்கும் பொண்ணுக்கும் என்ன சம்மந்தம்னு இவங்க யோசிக்கிறதுக்குள்ளே தான் இவங்களுக்கு புரியுது. பொண்ணு வந்து இவனுடைய கையில் அகப்பட்டுட்டா. இவன் வந்து ஏதோ மந்திரவாதி, ஏதோ ஒரு பிளாக் மேஜிக் மாதிரி ஏதோ ஒன்று பண்ணி பொண்ணை வந்து அப்படி வசீகரணம் அப்படின்ற அந்த ஒரு கன்செப்டை வச்சு இந்த ஒரு படம் எடுத்திருக்காங்க 2024. அதுதான் என்னால் பார்க்கும்போது நம்பவே முடியல. ஆனால் உண்மையிலேயே ஒரு ட்ரெய்லர் பார்த்து இவ்வளோ தூரம் நான் என்ஜாய் பண்ண ஒரு ட்ரெய்லர் வந்து ரீசெண்ட் டைம்ஸில் கிடையவே கிடையாதுங்க. எப்படிரா இப்படியெல்லாம் ஒரு படம் எடுத்துக்கிறீங்க. அதுவும் அந்த ட்ரெய்லரை பார்க்கும்போதே அந்த கதை ஃபுல்லாக நம்மளுக்கு புரிஞ்சிடுது. படம் வந்து வேறு லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன். மார்ச் 8ஆம் தேதி வருது. அஜய் தேவ்கன், மாதவன், ஜோதிகா, அப்புறம் இந்த ஜானகி போடிவாலாவுக்கு ஒரு பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்டெலாம் வரப்போகுது. இது தம்பியுடைய தலையை பிடிச்சி தூணில் இடிக்கிறாங்க. தம்பியை வந்து ஜன்னல் வழியாக தள்ளி விட்டுறாங்க, தூக்கி போடுறாங்க. அதாவது அவங்க வந்து அப்படியே இவர் கையில் அகப்பட்ட ஒரு என்ன சொல்ல ஒரு பொம்மை மாதிரி. இவர் வந்து சைத்தான் மாதவன். எப்படிரா இப்படிலாம் கதை யோசிக்கிறீங்க, எப்படிரா இப்படிலாம் ஒரு கதையை புல் ஆஃப் பண்ணி இப்படி ஒரு டெலிவரி. இது வந்து பழைய ஒரு குஜராத்தி படமா, வஷ் அப்படின்ற ஒரு குஜராத்தி படம். அந்த படத்துடைய ரீமேக் தான் இது, ஷைத்தான். இதில் வந்து வசீகரா அப்படின்ற ஒரு பாட்டில் நம்ம மாதவன் நடிச்சிருப்பார். அந்த பாட்டு சீனில் உங்களுக்கெல்லாம் தெரியும். அது வந்து இந்தியாவிலேயே வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு பாட்டு. இந்த படத்தில் அவர் வசீகரணம் தான் பண்ணுறாரு. அது இந்த பொண்ணை வசீகரணம் பண்ணி இதை வந்து ஒரு பொம்மை மாதிரி ஆக்கி, அதில் ஒரு சீன் பார்த்தேன். இவர் தூங்க போகிறாரு, அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறாரு, யாராவது பக்கத்தில் வந்தால் அந்த கத்தியை யூஸ் பண்ணு அப்படின்றாரு. அந்த பொண்ணு வந்து அம்மாவெல்லாம் கத்தியால் குத்துறதுக்காக போகுது. அதாவது அந்த பொண்ணுக்கு வந்து என்ன நடக்குதுன்னே தெரியல. அதுதான் வந்து பொசஸ் ஸ்டேட் ஆஃப் மைண்ட், அந்த லெவலுக்கு போயிடுச்சு பொண்ணு. எப்படிரா இப்படிலாம் படம் எடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணுது. இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது, படத்தை பார்க்கும்போது எப்படி இருக்கும்னு தெரியல. பயங்கரமான ஒரு படமாகுது. அதாவது ஒரு சில படங்களை பார்த்து நம்ம வெளியில் வரும்போது நம்மளுக்கு வந்து இந்த படம் நல்லா ஓடுமா, அவார்டு கிடைக்குமா அப்படின்னு நம்மளுக்கு வந்து புரியாது. அந்த மாதிரி வர படங்கள் வந்து ரொம்ப அபூர்வமாக வர படங்கள் தான் அந்த மாதிரி நம்மளுக்கு தோணும். நம்மளுக்கு வந்து நம்ம பிளாங்க் மைண்டில் வெளியே வருவோம். அந்த படத்துடைய ஹேங் ஓவர்லேயே வெளியே வருவோம். நம்மளுக்கு வந்து வெளியே வரும்போது புரியாது, இது வந்து அவார்டெலாம் வராதுப்பா அப்படின்ற மாதிரி விட்டுருவோம். ஒன்றும் அதை பற்றி யோசிக்கவே மாட்டோம். நல்லா இருந்தது படம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் இது ஒரு ட்ரெய்லரை பார்க்கும்போது இந்த லெவலுக்கு ஒரு ட்ரெய்லர் பண்ணியிருக்காங்கன்னா இது எப்படிரா இப்படிலாம் யோசிக்கிறீங்க. அதுவும் மாதவனுடைய ஆக்டிங் வந்து வேறு லெவல். அந்த பொண்ணு அதே மாதிரி பயங்கரமான ஆக்டிங். உமன் எம்பவர்மெண்ட்டுன்ற பேரில் கடைசியில் வந்து ஜோதிகா மேடம் வந்து ஃபுல்லாக கிளாப்ஸையும் வாங்கிட்டு போயிடுவாங்களான்னு தெரியல. ஏன்னா கிளைமேக்ஸ் பார்த்தா தான் தெரியும். சாதாரணமாக மலையாளத்தில், தமிழில், தெலுங்கில் இங்கெல்லாம் வந்து ஒரு படம் எடுப்பாங்க, அதை வந்து அப்படியே ஹிந்தியில் ரீமேக் பண்ணுவாங்க. ரொம்ப அபூர்வமாக சில படங்கள் தான் வந்து ஹிந்தியில் ஃபஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் தமிழ்லாம் ரீமேக் பண்ணுவாங்க. அந்த லிஸ்ட்டில் இந்த படம் வந்துடும் தான் எனக்கு தோணுது. உண்மையிலேயே சொல்கிறேன், இது வரைக்கும் நீங்களும் பார்த்துருக்க மாட்டீங்க இப்படி ஒரு ட்ரெய்லர். நானும் பார்த்ததில்லை. நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன், நான் பார்த்ததில்லை இந்த மாதிரி லெவலில் ஒரு ட்ரெய்லர். பார்த்துட்டு எனக்கு அந்த ஹேங் ஓவர் இன்னும் போகல. 2 மணி நேரம் ஆகுது பார்த்து. இன்னும் நான் அதை பற்றி யோசிச்சுன்னு இருக்கேன். என் கண்ணில் சுற்றிக்கினே இருக்குது.